சற்று முன் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுக்கு அந்த இளைஞருடைய அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு அதிமுகவும் பாஜகவும் இன்று போராட்ட காலத்தில் சிவகங்கை மண்ணில் போராட்டத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டீங்க. அங்கே பாருங்க, ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்த இந்த போராட்டம், அதாவது இந்த திமுக அரசுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் நடத்தும் முதல் போராட்டம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பேர் கருப்பு சட்டையில் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த பாஜகவும் அதிமுக கொடியும் அங்கு பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கூட்டணி தான், இதுதான் உண்மையான கூட்டணி. கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையோடு அஜித்குமார் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு தற்போது போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த கூட்டணி பார்த்து திமுகவிற்கு இப்பொழுதே பீதி கிளம்பிவிட்டது. அதாவது இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அஜித்குமார் அவர்களுக்கு மரணத்துக்கு நீதி கேட்டு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைத்து இந்த திமுகவை கிழித்து தொங்கவிட வேண்டும், திமுக அரசை கிழித்து தொங்கவிட வேண்டும். முக்கியமாக அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த இவருடைய மரணத்திற்கு காரணமான அந்த 6 காவலர்களுக்குமே உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பவம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த போராட்டம் சிவகங்கை மண்ணில் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கூட்டணி வெற்றி பெறுகிற வகையிலே நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம். அஜித்குமார் என்ற நல்ல இளைஞன் மணப்புறம் பத்திரகாளியம்மனுக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டுகிற நடு பொழுதிலே வழிகாட்டுகிற அந்த இளைஞன் மறைந்த பிறகு இந்த தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு, ஸ்டாலின் அரசு எவ்வளவு மோசமான அரசு. காவல் நிலையம் தாக்கப்பட்டது உண்டு, காவலர் தாக்கப்பட்டது உண்டு, காவல்